லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். பாரதிய ஜனதா உறுதுணையாக இருக்கும் நிதின் நபீன் ஆறுதல். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய டெல்லியில் சிஜேபியினர் போராட்டம் நடத்தினர். தர்மேந்திர பிரதான் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். தர்மேந்திர பிரதானுக்கு கட்சி உறுதுணையாக இருக்கும். நாட்டின் கல்வியை சீரமைப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க தேசிய கல்விக் கொள்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்துவதிலும் தர்மேந்திர பிரதான் முக்கிய பங்காற்றியுள்ளார். பல நலன்களை முன்னிறுத்தி அவர் பதவியிலிருந்து விலக எடுத்த முடிவு பொதுவாழ்வில் நேர்மை, தன்னலமற்ற சேவையின் மிக உயர்ந்த நிலையை வெளிக்காட்டுகிறது. தர்மேந்திர பிரதானின் முடிவுக்கு கட்சி என்றைக்கும் உறுதுணையுடன் நிற்கிறது. அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். தேவைக்கு அதிகமாக யூரியா கையிருப்பு. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதிப்பு. மதுரையை உள்ளடக்கிய தென் மாவட்ட மக்கள் பலனடையும் வகையில் மதுரை கப்பலூர் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் தமிழக அரசும் மாவட்ட சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கமும் இணைந்து வர்த்தக மற்றும் மாநாட்டு மையம் அமைக்க உள்ளன. 14 கோடி ரூபாயில் அமைக்கப்பட இருந்த இத்திட்டத்திற்கு 2016இல் தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. நிலம் அடையாளம் காணுவதில் தாமதம் ஏற்பட்டதால் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் இழுபறி நீடித்தது. தற்போது வர்த்தக மையம் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. ஆனால் திட்ட செலவுகள் அதிகரித்துள்ளது. எனவே திட்டத்திற்கான கூடுதல் செலவுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% கட்டாயப்படுத்தப்பட்ட தொழிலாளர் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. அதிபர் டிரம்பின் இந்த நடவடிக்கையால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் புதிய சவால் உருவாகியுள்ளது. இதனால் ஜவுளி, ஆயத்த ஆடை, ரத்தினம் மற்றும் நகைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. நடப்பு கரீப் சீசனுக்கு 109 டன் யூரியா தேவை. இந்நிலையில் 164 லட்சம் டன் யூரியா கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி தேவையை விட உபரியாக 48% யூரியா கையிருப்பு உள்ளது. உள்நாட்டு யூரியா தேவையை அதிகரிக்கும் வகையில் 6 புதிய யூரியா உற்பத்தி மையங்களை அமைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. யூரியா உற்பத்தி துறையை ஊக்கப்படுத்த தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. मैं जानता हूं कि पेपर लीक ये कोई मामूली विषय नहीं है. लाखों विद्यार्थी और उनके अभिभावकों के लिए நீட் வினாத்தாள் கசிவை தடுப்பது மற்றும் தேர்வு முறைகளை சீரமைப்பது தொடர்பாக புதிய மசோதா கொண்டுவரப்படும் என பிரதமர் மோடி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செல்ஃபி வீடியோ பகிர்ந்தார். அந்த வீடியோ 24 மணி நேரத்திற்குள் 30.3 கோடி பார்வைகளை கடந்தது. ஒரே நாளில் அதிக பார்வைகளை பெற்ற வீடியோ என்ற சாதனை படைத்தது. 1.60 கோடி பேர் லைக் செய்தனர். பிரபல யூடியூபர் ஐஷோ ஸ்பீட் ஃபிஃபா உலகக்கோப்பையின் போது பிடிஎஸ் குழுவை சந்தித்தார். அப்போது பதிவிட்ட வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடி பார்வைகளை பெற்றதே உலக சாதனையாக இருந்தது. பிரதமர் மோடியின் வீடியோ அதை முறியடித்துள்ளது. தமது ரீல்ஸ் வீடியோவுக்கு கிடைத்த வரவேற்புக்கு பிரதமர் மோடி நன்றி கூறி தனி வீடியோ பதிவிட்டார். அதில், நான் பதிவிட்ட வீடியோவுக்கு கிடைத்த வரவேற்பு அபரிமிதமானது. ஆலோசனைகளை வழங்கிய இளம் நண்பர்களுக்கு நன்றி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी. ये आपका प्यार बना रहेगा. हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा. थैंक यू दोस्तों.
சதிவலையில் சிக்காதீர்கள், முதல்வர் விஜய்க்கு ஸ்டாலின் அட்வைஸ். கர்நாடகாவில் ஆகஸ்ட் 3 மேகதாது அணை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் அம்மாநில முதல்வர் DK சிவகுமாரிடம் பேச உள்ளார். அப்போது காவிரி நீர் திறப்பு, மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசிக்க உள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா செல்லும் முடிவை முதல்வர் விஜய் கைவிட வேண்டும் என்ற திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கை. காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் தமிழக முதல்வர் சிக்கக்கூடாது. இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். நாம் பல்லாண்டு சட்டப்பூர்வமாக போராடி பெற்ற உரிமைகளை சிதைப்பதாகவே பேச்சுவார்த்தை முயற்சிகள் அமையும். கோர்ட்டில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இதனால்தான் இந்த யோசனை முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் உறுதியாக திமுக நிராகரித்தது. கூட்டணி மயக்கத்தில் தமிழகத்தின் காவிரி உரிமை படயமாகிடக்கூடாது என்பதே டெல்டா விவசாயிகளின் ஒருமித்த குரல். உரிமையை நிலைநாட்டுவதாக இல்லாமல் பிரச்சனையை இழுப்பதாகவே பேச்சுவார்த்தைகள் அமையும். காவிரி நீர் உரிமையின் ஆழ அகலங்களை புரிந்து கொண்டு முதல்வர் செயல்பட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவசாய சங்கத்தினருடன் பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என ஸ்டாலின் அறிக்கையில் கூறியுள்ளார். இது நேர்மையாக தேர்வு எழுதியவர்களுக்கு செய்யும் துரோகம். வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. திமுக ஆட்சி காலத்தின் 2025 டிசம்பரில் சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி 15 நாட்களில் அவசரமாக தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த கணினி வழி தேர்வில் தேர்வு மையங்களில் விதிமீறல்கள், செல்போன் பயன்பாடு, கண்காணிப்பாளர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல புகார்களை தேர்வு எழுதிய மாணவர்கள் முன்வைத்திருந்தனர். முறைகேடுகள் குறித்து 2026 பிப்ரவரியில் ஐகோர்ட் மதுரை கிளை CBCID-யை விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தும் இதுவரை விசாரணை முடியவில்லை. முறைகேடுகள் நடந்த நிலையிலேயே தேர்ச்சி பெற்றவர்கள் என்ற பட்டியலை வைத்து அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருப்பது முற்றிலும் தவறானது. கோர்ட் அறிவுறுத்தலின்படி பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தமிழக அரசு கூறலாம். உண்மையாக படித்து தேர்வு எழுதிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதையும் ஏற்கனவே CBCID விசாரணை நிலுவையில் இருப்பதையும் அரசு கோர்ட்டில் எடுத்து கூறியிருக்க வேண்டும். தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ள சூழலில் பணி நியமன ஆணை வழங்குவது நேர்மையாக தேர்வு எழுதிய இளைஞர்களுக்கு செய்யும் துரோகம் என்பதை தாவேக அரசு உணர வேண்டும். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் அனைத்து தேர்வு மையங்களிலும் CCTV-களையும் ஆய்வு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்று நடந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து கடுமையான கண்காணிப்புடன் முழுமையான வெளித்தன்மையுடனும் மறுதேர்வு நடத்த வேண்டும். அரசு வேலைவாய்ப்பில் தகுதியும் நேர்மையும் மட்டுமே முதன்மையானது. முறைகேடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். பேங்க் மேனேஜர் கன்னத்தில் பலார், அழகிரியின் மகள் அடாவடி. சென்னை அடையாறில் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் SBI வங்கி செயல்பட்டு வருகிறது. அங்குள்ள லிப்ட் பழுதானது குறித்து வங்கி மேலாளர் ஹர்ஷன் சிங் போனில் கயல்விழிக்கு தகவல் தெரிவித்தார். வங்கி கிளைக்கு சென்ற கயல்விழி தமக்கு போன் செய்தது பற்றி மேனேஜரிடம் காட்டமாக கேள்வி எழுப்பினார். மேனேஜர் கன்னத்தில் கை வைத்தபடி அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தார். இதனால் கோபமடைந்த கயல்விழி மேனேஜர் கன்னத்தில் அறைந்தார். வங்கி கிளை மேனேஜரை தாக்கியது தொடர்பாக கயல்விழி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பீர் தொழிற்சாலையில் மீண்டும் அமோனியா வாயு கசிவு. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரில் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி தொழிற்சாலையில் சென்ற மாதம் 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. 18 தொழிலாளர்கள் இறந்தனர், பலர் பாதிக்கப்பட்டனர். அமோனியா வாயு அகற்றும் பணி 4 நாட்கள் நடந்தது. தொழிற்சாலைக்கும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சூழலில் இன்று திருவள்ளூர் அடுத்த அரண்வாயிலில் பீர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் லேசாக அமோனியா வாயு கசிந்துள்ளது. 2 பணியாளர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்பகுதியில் இருந்து அனைவரும் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கசிவு ஏற்பட்ட சிலிண்டரில் இருந்து அமோனியா வெளியேறுவது தடுக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. இங்கு பீர் பாட்டில்களை நிரப்ப மற்றும் குளிர்விக்க அமோனியா பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. டெட் தேர்வு வினாத்தாள் கசியவிட்டவர் கைது. முக்கிய குற்றவாளியை தட்டி தூக்கியது போலீஸ்.
மகாராஷ்டிராவில் கடந்த மாத இறுதியில் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் நடப்பதாக இருந்தது. தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவலை அடுத்து தேர்வு நடத்தப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தேர்வர்களை கொதிப்பில் ஆழ்த்தியது. இதுகுறித்து மகாராஷ்டிர போலீசார் வழக்கு பதிந்து சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரித்தனர். ஹரியானா, பீகார், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் தீவிர விசாரணை நடந்தது. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் முக்கிய பங்காற்றிய பிஜேந்திரகுமார் குப்தாவை போலீசார் தேடி வந்தனர். முதலில் அவரது மனைவியிடம் விசாரித்த போலீசார் பல்வேறு பண பரிவர்த்தனைகள் குறித்த ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து பீகாரில் தலைமறைவாக இருந்த பிஜேந்திரகுமார் குப்தாவை பிவண்டி போலீசார் இன்று கைது செய்தனர். இவர் ஏற்கனவே NDA நடத்திய பல்வேறு தேர்வுகளின் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவரிடம் தொடர்ந்து விசாரித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியாகும் என அதிகாரிகள் கூறினர். ஈரானுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்யக்கூடாது, சீனா ரஷ்யாவை எச்சரித்த ட்ரம்ப். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நடப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ராணுவ உதவி அளிக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கவோ விற்கவோ கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அதிபர் ட்ரம்ப், சமீபத்தில் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த போது ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுக்கவோ விற்கவோ மாட்டேன் என்று என்னிடம் கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டினும் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்க மாட்டேன் என்று உறுதியளித்திருந்தார். இருவரின் வார்த்தையை நான் நம்புகிறேன். ஒருவேளை ஈரானுக்கு அவர்கள் ஆயுதங்கள் வழங்கினால் அது அந்த நாடுகளின் நலனுக்கு நல்லதல்ல, அது அவர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.